நல்ல காரியங்களை செய்ய துவங்கும் போது இந்த அமாவாசை வரட்டும் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பேசுறத கேட்டிருப்பீங்க. உண்மையில் அமாவாசை என்று புதிய காரியங்களை துவங்கலாமா துவங்கக்கூடாதா அப்படின்னு நம்மள பலருக்கும் தெரியாம தான் இருக்கு. அமாவாசை தினத்தை பற்றிய தவறான புரிதல்கள் பலருக்கும் இப்போ இருந்து வருது. அமாவாசை திதி என்பது பொதுவாக முன்னோர்களின் வழிபாட்டுக்குரிய நாளா கடைபிடிக்கப்பட்டு வருது. நம்ம இந்து புராணங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அமாவாசை திதி என்றும் நம் முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு நம்மை காண வருகிறார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். இத அறிவியல் ரீதியா சொல்வதா இருந்தா சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேரா சந்திப்பதால் அமாவாசை தினத்தன்று ஒரு விதமான காந்த சக்தி பூமியில ஏற்படுது. இதே போலதான் பௌர்ணமி திதி என்றும் ஏற்படுது. இதனால தான் அமாவாசை தினத்தன்றும் பௌர்ணமி நாளிலும் கடல்ல அலைகள் பெரிதா பொங்கி எழுகின்றன. இந்த காந்த அலைகள் செரிமானத்தை மந்தமாக்கும் அப்படிங்கிற காரணத்தால தான் அறிவியல் ரீதியாகவும் அமாவாசை தினத்துல நம்மை அசைவ உணவுகளை தவிர்த்து விட சொல்றாங்க. அதனால தர்ப்பணம் தராதவர்களும் கூட அன்றைய தினத்துல அசைவ உணவுகளை தவிர்த்து விடுவது உத்தமம். அமாவாசை தினத்தன்று பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் தங்களுடைய வாரிசுகளை பார்த்து ஆசீர்வதிக்கவும் செய்கிறாங்க. இந்த நம்பிக்கையை மனசுல வச்சு அமாவாசை தினத்துல நம்முடைய முன்னோர்களையும் பிதிர் தேவதைகளையும் வழிபட்டு புதிய காரியங்களை தொடங்கினா நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக அன்பர்களுடைய வாக்கு. இருந்தாலும் திருமணம் போன்ற சுப காரியங்களை அமாவாசை தினத்துல தவிர்த்துடுறோம். அன்றைய நாள் நட்சத்திர யோக பலன்களை கொண்டு தவிர்ப்பதா வேண்டாமா அப்படிங்கறத நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க.